ஜூனியர், நீ நல்லா முன்னேறி இருக்க. என் தலைமுடிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் பக்காவா தான் இருக்கு. மௌரிஸும் ஜூனியரும் இருக்கையில நான் நிம்மதியா இருக்க முடியாது. வச்சு நம்ம ரொம்ப நாளா டைம் பாஸ் பண்ணிட்டோம். ஜூனியர், நீ கிட்டத்தட்ட நல்ல ஜூனியருக்கு பயிற்சி தேவைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க பிஸியா இருக்கிறது தெரியலையா? புலி வீரர்கள் அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. இது காட்டுடைய சட்டம். காட்டுடைய சட்டமா? என் நிம்மதியை கெடுக்கிறது தான் உங்க சட்டமா? நீ இன்னும் இங்கதான் இருக்கியா கில்பர்ட்? நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன். 9 வருஷமா 5 மாசமா 12 நாளா நான் இந்த கிளையில தானே இருக்கேன். பார்க்க களைப்பா இருக்கியே, சரியா தூங்கலையோ? நான் கொஞ்ச நாளாவே தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல. அதுவும் நான் தூங்குற நேரமா பார்த்துதான் நீங்க எப்பவுமே கதை பேசுறீங்க. நான் தூங்குற இடத்துலதான் நீங்க எப்பவுமே கதை பேசணுமா? அது இருக்கட்டும் மௌரிஸ், ஜூனியர் கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? அச்சோ, எங்கள மாதிரி வீரர்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் ரொம்ப சகஜம். தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிடு. இப்ப நாங்க கிளம்புறோம். நீ நல்லா படுத்து தூங்கு, சரியா? நீ என்ன விட்டாதானே? தவக்கலை என்ன, நாளைக்கு தயாரா இருங்க. உங்களை நாங்க வந்து தாக்குவோம். வா ஜூனியர், நமக்கு இப்ப டைம் இல்ல, போய் பயிற்சி எடுக்கலாம். ஏதாவது பண்ணு. இது நல்ல யோசனை இல்லைன்னு அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா நீதான் என் பேச்சை என்னைக்கும் கேக்குறதே இல்ல. இப்ப அவசரப்பட்டு இருக்க. எனக்கு ரொம்ப பசிச்சது, என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணிக்குள்ள இறங்கிட்டேன். அது தப்பா? ஆனா நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போது என் பேச்ச கேட்பேன்னு அம்மாவுக்கு வாக்கு கொடுத்த. ஆனா நீ இங்க வந்ததுல இருந்து உன் இஷ்டத்துக்கு தான் எல்லா முடிவையும் எடுக்கிற. நாம இனிமேலும் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீ சொல்ற அந்த மிகப்பெரிய புலி வீரன் இந்த காட்டுல இல்லவே இல்ல, எங்கேயுமே இல்ல. இது வரைக்கும் உலகத்துல எல்லாருமே அவர் தேடிட்டாங்க, ஆனா யாருக்குமே அவர் கிடைக்கல. ஏன்னா அப்படி ஒருத்தர் இல்லவே இல்ல. நம்ம ஊர்ல குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்காக உருவாக்கின ஒரு சாகச கதை மட்டும்தான் அது. இல்ல, அவர் இருக்கிறது உண்மைதான். நாம கண்டுபிடிப்போம். அத நீயே ஒரு 2 கண்ணால பாப்ப பாரு. நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ, ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகணும். ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறேன். சரி சரி, நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். அதுக்காக என்ன இப்படியே விட்டுருவியா? நீ எவ்வளவு பெரிய மிருகத்து மேல படுத்திருக்கேன்னு தெரியுமா? அசையாம இரு, சத்தம் கித்தம் போட்டு எழுப்பிடாத. அடடே, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. நான் இது வயித்துல டான்ஸ் ஆடலான்னு இருந்தேன் பாரு. இந்த மிகில் நல்ல பையனா இருப்பான் மொரிஸ் அனாத்த. நான் உன்னை கீழே இறக்கி விட பாக்குறேன், ஆனா மெதுவா தான் முடியும். என் தம்பி கிட்ட நீங்க கோவப்படாதீங்க. உங்களை எழுப்பணும்னு அவன் நினைக்கல. நீங்க கோச்சிக்கல. சரி, நாங்க கிளம்புறோம். பை பை. நீங்க யாருன்னு சொல்லுங்க. அது வந்து எப்படி சொல்றது, நாங்க பெங்குயின்ஸ். அதாவது எல்லாரும் எங்களை அந்த பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. பென்குயின்ஸ், இத நான் கேள்விப்பட்டதே இல்ல. நான் பென்குயின்ஸ் அடிச்சதே இல்ல. புது நண்பர்களை கொட்டணும் போல ஆசையா இருக்கு. என்ன பண்றப்பா? ஏதாவது யோசிச்சியா? பேச்ச கேட்காம போனேல்ல, அதான் இப்படி நடக்குது. உன்னோட அந்த மிகப்பெரிய புலி வீரர் எங்க போனாரு? அவரு இப்ப நம்மள காப்பாத்த வந்தா நல்லா இருக்கும். புலி வீரரா? மொரிஸ் அனாத்த? பென்குயின் நண்பர்களே, உங்களுக்கு மொரிஸ் அனாத்தைய தெரியுமா? அது ஆமா, எங்களுக்கு மௌரிஸ நல்லா தெரியும். ஆமா, நாங்க நண்பர்கள் தானே. அவரை பாக்கலாம் தான் நாங்க போய்கிட்டு இருந்தோம். அவர் வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. மிகுல் நல்ல பையன். நாளைக்கு காலையில மொரிஸ பாக்குறதுக்கு நானே உங்களை கூட்டிட்டு போறேன்னு. புலி வீரரோட நண்பர்களை நான் எப்பவுமே அடிக்க மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பையன். ஆமா, அதான் பார்த்தாலே தெரியுதே, நீங்க ரொம்ப நல்லவரு. சும்மா தலையாட்டு. விஷயத்துக்கு நான் நேரடியா வரவீங்கள். இந்த காட்டுக்கு நான் தான் தலைவர். ஏன் அனுமதி இல்லாம யாரும் எதையும் செய்யக்கூடாதுங்கிறத மறந்துடாத. எனக்கு எல்லாரையும் அடிக்கிறதா பிடிக்கும். எனக்கு கட்டுப்பாடு பிடிக்காது. நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன். கொட்டுன்னு கொட்ட போறேன். அடிச்சுக்கோ. ஒருவன் தான் பெருசா இருக்க தவிர பலவே இல்ல. புலி வீரனை நீ இன்னும் கொஞ்சம் வேகம். உனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் இல்லனா ஒரு அடியோட விட்டுருக்க மாட்டான் தெரியுமா?
முகுல் நல்ல பையன். மொரிசனாத்த, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க மொரிசனாத்த. இந்த காட்டுலயே நீங்க தான் தலை சிறந்த வீரர். நீ கேட்டியா பிங்? இந்த காட்டிலேயே சிறந்த வீரராம். அது அவரா தான் இருக்கும். நாம அவரை கண்டுபிடிச்சிட்டோம். ஏயா இருக்கலாம், ஆனா முதல்ல இவனை எழுப்பி விடணும். இல்லன்னா நசுக்கே நம்மள வெடிக்க வச்சிருவான் போல இருக்கு. ஹே மிஸ்டர் மிகேல். ஹலோ மிஸ்டர் மிகேல். உனக்கு தெரியுமா ஜூனியர், நீ சின்ன பையனா இருக்கும் போது உன் தோல் என்னோட மாதிரி நினைச்சேன். ஆனா உன்னோட வரிகள் அழிஞ்சு போறது இல்ல. அதனால பெயிண்ட் பூச வேண்டாம். ஓகே. சரி, வேலை முடிஞ்சது. வா, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நல்லா கேட்டுக்க, நான் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் நீ தான் இந்த காட்டுக்கே ராஜா. அதனால நீ நல்ல பயிற்சி எடுக்கணும். நேரம் நெருங்கும் போது நீ தயாராயிருப்பேன்னு நான் நம்புறேன். நல்லா இருக்கு, இன்னும் பண்ணு. அதோ மொரிசனாத்த, அவரை யாரும் தொல்லை பண்ணாதீங்க. ஜூனியருக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாரு. நேத்து நீ நல்லா தான் வேட்டையாடுற, ஆனா அடிப்படையை நீ நல்லா கத்துக்கணும். நீ உருவும் போது அதுல ஒரு பஞ்ச் இல்ல. அதனால நீ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். எல்லாரும் ராஜாவாகிட முடியாது. நல்லா உருமுறவங்க தான் ராஜா ஆக முடியும். அடேங்கப்பா. இப்ப நீ உருமு. பரவாயில்லையே, கொஞ்சம் முன்னேறிட்ட. நல்லா முயற்சி பண்ற. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு. அவர் இருக்காரு, அப்பவே சொன்னல. எல்லாரும் சொல்ற மாதிரியே இருக்காரு. ஆரஞ்சும் கருப்பும் கொண்ட வரிகள், வீர பார்வை, எல்லாரையும் பயமுறுத்துற கொடுமை இது. இந்த வாரத்துல இது 3வது தாக்குதல். Come on, ஜூனியர். இறக்கமே காட்டாத அவங்கள பயமுறுத்து. இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டோடு கிடைக்கிற ஃப்ரெண்ட். ஜூனியர் உனக்கு இறக்கம் காட்டியிருக்கான். ஹே ஜூனியர், நீ நல்லா முன்னேறி இருக்க. என் தலைமுடிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. எல்லாம் பக்காவா தான் இருக்கு. மௌரிஸும் ஜூனியரும் இருக்கையில நான் நிம்மதியா இருக்க முடியாது. ஃப்ரெண்ட வச்சு நாம ரொம்ப நாளா டைம் பாஸ் பண்ணிட்டோம். ஜூனியர், நீ கிட்டத்தட்ட நல்ல பயமுறுத்தி. எக்ஸ்கியூஸ் மீ மோரிஸ், ஜூனியருக்கு பயிற்சி தேவைங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா நாங்க பிஸியா இருக்கிறது தெரியலையா? புலி வீரர்கள் அதை பத்தி எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. இது காட்டுடைய சட்டம். காட்டுடைய சட்டமா? என் நிம்மதியை கெடுக்கிறது தான் உங்க சட்டமா? நீ இன்னும் இங்கதான் இருக்கியா கில்பர்ட்? நான் எப்பவுமே இங்க தான் இருப்பேன். 9 வருஷமா, 5 மாசமா, 12 நாளா நான் இந்த கிளையில தானே இருக்கேன். பார்க்க களைப்பா இருக்கியே, சரியா தூங்கலையோ? நான் கொஞ்ச நாளாவே தூங்குறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல. அதுவும் நான் தூங்குற நேரமா பார்த்துதான் நீங்க எப்பவுமே கதை பேசுறீங்க. நான் தூங்குற இடத்துல தான் நீங்க எப்பவுமே கதை பேசணுமா? அது இருக்கட்டும் மோரிஸ், ஜூனியர் கஷ்டப்படுறது உனக்கு தெரியலையா? அச்சச்சோ, எங்கள மாதிரி வீரர்களுக்கு இந்த மாதிரி கஷ்டம் எல்லாம் ரொம்ப சகஜம். தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிடு. இப்ப நாங்க கிளம்புறோம். நீ நல்லா படுத்து தூங்கு, சரியா? நீ என்ன விட்டாதானே? தவக்கலை என்ன, நாளைக்கு தயாரா இருங்க. உங்களை நாங்க வந்து தாக்குவோம். வா ஜூனியர், நமக்கு இப்ப டைம் இல்ல. போய் பயிற்சி எடுக்கலாம். ஏதாவது பண்ணு. இது நல்ல யோசனை இல்லைன்னு அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆனா நீதான் என் பேச்சை என்னைக்கும் கேக்குறதே இல்ல. இப்ப அவசரப்பட்டு இருக்க. எனக்கு ரொம்ப பசிச்சது. என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணிக்குள்ள இறங்கிட்டேன். அது தப்பா? ஆனா நம்ம வீட்ல இருந்து கிளம்பும் போது என் பேச்ச கேட்பேன்னு அம்மாவுக்கு வாக்கு கொடுத்த. ஆனா நீ இங்க வந்ததுல இருந்து உன் இஷ்டத்துக்கு தான் எல்லா முடிவையும் எடுக்கிற. நாம இனிமேலும் இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நீ சொல்ற அந்த மிகப்பெரிய புலி வீரன் இந்த காட்டுல இல்லவே இல்ல, எங்கேயுமே இல்ல. இது வரைக்கும் உலகத்துல எல்லாருமே அவர் தேடிட்டாங்க. ஆனா யாருக்குமே அவர் கிடைக்கல. ஏன்னா அப்படி ஒருத்தர் இல்லவே இல்ல. நம்ம ஊர்ல குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்காக உருவாக்கின ஒரு சாகச கதை மட்டும்தான் அது. இல்ல, அவர் இருக்கிறது உண்மைதான். நாம கண்டுபிடிப்போம். அத நீயே ஒரு 2 கண்ணால பாப்ப பாரு. நீ என்ன வேணும்னாலும் நினைச்சுக்கோ. ஆனா நான் முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போகணும். ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறேன். சரி சரி, நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன். அதுக்காக என்ன இப்படியே விட்டுருவியா? நீ எவ்வளவு பெரிய மிருகத்து மேல படுத்திருக்கேன்னு தெரியுமா? அசையாம இரு, சத்தம் கித்தம் போட்டு எழுப்பிடாத. அடடே, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. நான் இது வயித்துல டான்ஸ் ஆடலான்னு இருந்தேன் பாரு. இந்த மிகில் நல்ல பையனா இருப்பான் மொரிசனாத்த. ஓ, நான் உன்னை கீழே இறக்கி விட பாக்குறேன். ஆனா மெதுவாதான் முடியும். ஆசையாம நில்லுங்க. என் தம்பி கிட்ட நீங்க கோவப்படாதீங்க. உங்களை எழுப்பணும்னு அவன் நினைக்கல. நீங்க கோச்சிக்கல. சரி, நாங்க கிளம்புறோம். பை பை. நீங்க யாருன்னு சொல்லுங்க.
அது வந்து எப்படி சொல்றது, நாங்க பெங்குயின்ஸ். அதாவது எல்லாரும் எங்களை அந்த பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. பென்குயின்ஸ், இது நான் கேள்விப்பட்டதே இல்ல. நான் பென்குயின்ஸ் அடிச்சதே இல்ல. புது நண்பர்களை கொட்டணும் போல ஆசையா இருக்கு. ஏய், என்ன பண்றமா? ஏதாவது யோசிச்சியா? என் பேச்ச கேட்காம போனேல்ல, அதான் இப்படி நடக்குது. உன்னோட அந்த மிகப்பெரிய புலி வீரர் எங்க போனாரு? அவர் இப்ப நம்மள காப்பாத்த வந்தா நல்லா இருக்கும். புலி வீரரா? மொரிசனத்தை? பென்குயின் நண்பர்களே, உங்களுக்கு மொரிசனத்தைய தெரியுமா? அது ஆமா, எங்களுக்கு மௌரிச நல்லா தெரியும். ஆமா ஆமா ஆமா, நாங்க நண்பர்கள் தானே. அவரை பாக்கலான்னு தான் நாங்க போய்கிட்டு இருந்தோம். அவர் வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. மிகுல் நல்ல பையன். நாளைக்கு காலையில மொரிச பாக்குறதுக்கு நானே உங்களை கூட்டிட்டு போறேன்னு. புலி வீரரோட நண்பர்களை நான் எப்பவுமே அடிக்க மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பையன். ஆமா ஆமா, அதான் பார்த்தாலே தெரியுதே, நீங்க ரொம்ப நல்லவரு. சும்மா தலையாட்டு. விஷயத்துக்கு நான் நேரடியா வரேன் மிகல். இந்த காட்டுக்கு நான் தான் தலைவர். ஏன் அனுமதி இல்லாம யாரும் எதையும் செய்யக்கூடாதுங்கிறத மறந்துடாத. எனக்கு எல்லாரையும் அடிக்கிறதா பிடிக்கும். எனக்கு கட்டுப்பாடு பிடிக்காது. நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன். கொட்டு கொட்டுன்னு கொட்ட போறேன். அடிச்சுக்கோ. ஒருவன் தான் பெருசா இருக்க தவிர பலவே இல்ல. புலி வீரனை நீ இன்னும் கொஞ்சம் வேகம். உனக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் இல்லனா ஒரு அடியோட விட்டுருக்க மாட்டான் தெரியுமா? மிகுல் நல்ல பையன். மொரிசனத்தை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. மொரிசனத்தை, இந்த காட்டுலயே நீங்க தான் தலை சிறந்த வீரர். நீ கேட்டியா பிங்? இந்த காட்டிலேயே சிறந்த வீரராம். அது அவரா தான் இருக்கும். நாம் அவரை கண்டுபிடிச்சிட்டோம். ஏயா இருக்கலாம், ஆனா முதல்ல இவனை எழுப்பி விடணும். இல்லன்னா நசுக்கே நம்மள வெடிக்க வச்சிருவான் போல இருக்கு. ஹே மிஸ்டர் மிகேல். ஹலோ மிஸ்டர் மிகேல். உனக்கு தெரியுமா ஜூனியர், நீ சின்ன பையனா இருக்கும் போது உன் தோல் என்னோட மாதிரி நினைச்சேன். ஆனா உன்னோட வரிகள் அழிஞ்சு போறது இல்ல. அதனால பெயிண்ட் பூச வேண்டாம். ஓகே, சரி வேலை முடிஞ்சது. வா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நல்லா கேட்டுக்க, நான் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் நீ தான் இந்த காட்டுக்கே ராஜா. அதனால நீ நல்ல பயிற்சி எடுக்கணும். நேரம் நெருங்கும் போது நீ தயாராயிருப்பேன்னு நான் நம்புறேன். நல்லா இருக்கு, இன்னும் பண்ணு. அதோ மொரிசனத்தை, அவரை யாரும் தொல்லை பண்ணாதீங்க. ஜூனியருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரு. நேத்து நீ நல்லா தான் வேட்டையாடுன. ஆனா அடிப்படையை நீ நல்லா கத்துக்கணும். நீ உருவும் போது அதுல ஒரு பஞ்ச் இல்ல. அதனால நீ அதுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணும். எல்லாரும் ராஜாவாகிட முடியாது. நல்லா உருமுறவங்க தான் ராஜா ஆக முடியும். அடேங்கப்பா. இப்ப நீ உருமு. பரவாயில்லையே, கொஞ்சம் முன்னேறிட்ட. நல்லா முயற்சி பண்ற. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு. அவர் இருக்காரு, அப்பவே சொன்னல. எல்லாரும் சொல்ற மாதிரியே இருக்காரு. ஆரஞ்சும் கருப்பும் கொண்ட வரிகள், வீர பார்வை, எல்லாரையும் பயமுறுத்துற